வணக்கம். நான் சென்னையிலேருந்து வரோம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சிவராத்திரிக்கு யூடியூப்பில் தான் எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு கிரியா போனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அந்த டைம் எங்ககிட்ட பைசா இல்லை. போனால் காரில் தான் போனோம், செலவு அதிகமாக ஆகும் அப்படி யோசனை பண்ணியிருந்தோம். அது என்ன ஆச்சு இதில் 2-3 நாளே எங்களுக்கு ஒரு 50,000 ரெடி ஆயிடுச்சு. டிக்கெட்டு அது 5,000 10,000 கட்டிட்டோம். செலவுக்கும் 30,000 கையில் எடுத்துக்கிட்டோம். அது ஒரு ஆச்சரியந்தான். கிரியா பண்ணலை. கிரியா சிவராத்திரி போன அன்றைக்கே எங்களுக்கு இந்த ஒரு மாற்றம் இருந்தது. அன்றைக்கி நான் வந்து கிரியா பண்ணிவிட்டு சிவராத்திரி அன்றைக்கி நான் ஒரு கோரிக்கை வச்சேன். இந்த மகாமேரு பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. 25,000 நம்ம எப்படி கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கும் எனக்கு எப்படி தான் வழி கிடச்சதில்ல. 2-3 நாள்லேயே நான் செவ்வாய்க்கிழமை தான் பண்ண ஆரம்பித்தேன். அன்றைக்கி நைட்டே எனக்கு ஒரு 40,000 கிடச்சிது. அது எங்கள் காசு தான். அது நான் 40,000 கிடச்சது எனக்கு ஒரே சந்தோஷம். இது என்ன நம்ம இன்றைக்கி தான் பண்ண ஆரம்பித்தோம், இன்றைக்கே இவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கே. உடனே நான் வந்து ஈரோடு சென்டருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த மகாமேரு யந்திரம் வேணும்னு சொல்லிவிட்டு புக் பண்ணிட்டேன். இது சென்னைக்கே நாங்கள் இங்கே வந்து அட்டன் பண்ண எனக்கு தெரியாது. அது எதுவும் ஒரு மிராக்கல் தான். இங்கே வந்து நாங்கள் இப்போ அட்டன் பண்ணது ஒரு அதிசயம் தான். எங்களை நம்ப முடியல. ஒரு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எல்லாம் இழந்துட்டோம். நாங்கள் நல்லா ரொம்ப ஹைஃபையாக வளர்ந்தவங்க 15 கோடிக்கு இழந்துட்டோம். தொழிலேருந்து எல்லாமே. இப்போ புது லைஃப். இன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கி தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்ட்டு சதீஷ் சார் சொன்னார். அதுதான் உண்மை. நாங்கள் இன்னிலேருந்து இந்த மகாமேரு யந்திரம் வாங்கிட்டு போய் பழையபடி எங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும்னு தடமாக நம்புகிறேன். அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் குருஜிக்கும் ரொம்ப நன்றி. இதை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம்.